அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதிகாரத்தை அடைய 48 விதிகள்ங்கிற புத்தகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுல விதி எண் 9, உங்கள் செயல்கள் மூலம் வெற்றி பெறுங்கள், எப்பொழுதும் விவாதத்தின் மூலம் வெற்றி பெறாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த விதி. விவாதங்கள் மூலமாக நீங்கள் பெற்றதாக நினைக்கும் வெற்றி ஒரு கன நேர வெற்றி தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், மிக சிறிய காலத்துக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதன் மூலம் கிளறிவிடும் சீற்றமும் தீய எண்ணமும் எதிரிகளின் தற்காலிக கருத்து மாற்றத்தை விட வலிமையானவை. இப்ப நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணும்போது நம்ம அவர்களுக்குள்ள எழும்பக்கூடிய நெகட்டிவ் எண்ணம் அண்டு கருத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் உட்காரும். அவங்க ஆமா நம்மள நம்ம கருத்தை ஏத்துக்கிறது மிக குறைந்த காலத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாரு. இந்த அதிகார உலகத்தில் பிற மனிதர்கள் மீது ஏற்படும் நீண்ட கால விளைவுகளைக் கொண்டு உங்கள் செயல்களை மதிப்பிட நீங்கள் கற்க வேண்டும். நம்ம ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பெர்சன் போல என்ன ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோமோ, அத வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அ அதிகார இதுல விவாதங்கள நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. யாரும் காணாதபடி பரவி தீங்கு இழைக்கும் திறமை சொற்களுக்கு உண்டு. மற்றவர்களது மனநிலையையும் பாதுகாப்பு இன்மையையும் பொறுத்து சொற்களுக்கு விளக்கம் கூறப்படலாம். இப்போ ஒரு ஆர்கியுமெண்ட்ன்னு போனாலே நம்ம வார்த்தைகள் இல்லாம ஆர்கியூ பண்ண முடியாது. ஒரு வார்த்தைய நம்ம சொல்லும்போது, அந்த வார்த்தை யாருமே பார்க்காதபடி பரவி தீங்கு இழைக்கும் சக்தி சொற்களுக்கு உண்டு. ஏன்னா, கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மனநிலைகள் இருப்பாங்க. அவர்களுக்கு வேறு வேறு பாதுகாப்பின்மை இருக்கும். இந்த இன்செக்யூரிட்டீஸ்ன்னு சொல்றது மாறுபடும். ஒ ஒரே ஒரு வார்த்தை. ஆனா, அதுக்கு 100 பேர் கேட்கும்போது, ஒரு 100 பேரும் வெவ்வேறு அர்த்தங்கள அவங்களுக்குள்ள கிரகிச்சுக்குவாங்க. ஏன்னா, அதுக்கு தகுந்த ஒரு இன்செக்யூரிட்டி அவங்க பிரெயின்ல இருக்கும். அடுத்தவங்களுக்கு அது பாதுகாப்பா தான் இருக்கும். நமக்கு பாதுகாப்பு இன்மையா இருக்கும். ஆனா, கேட்கிற 2 பேருக்கும் 2 வெவ்வேறு மாரி தான் போய் சேரும் அப்படிங்கிறாரு. அதனால கூடுமான வரையில் வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி அடையாதீர்கள் அப்படிங்கிறாரு. ஒருத்தர்ட்ட ஆர்க்யூ பண்ணி ஜெயிக்கிறதுல ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிறாரு. சொற்களை விட செயலும் செய்து காட்டலுமே மிக அதிகமான சக்தியும் பொருளும் படைத்தவை. அவை நம் கண்முன் நாம் பார்க்கக்கூடியவையாக உள்ளன. செயலில் புண்படுத்தும் சொற்கள் இல்லை. தவறான விளக்கம் தரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. செயல் விளக்கத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு பொருளுடன் எவரும் வாதிட முடியாது. அதாவது வேர்ட்ஸுக்கு அ ஒரு பவர்லெஸ் ஆயிடும். ஆக்ஷன் வந்ததுக்கப்புறம் வேர்ட்ஸ் பவர்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அத செஞ்சு காக்கிறது தான் மிகப்பெரிய சக்தியும், பொருளும் படைத்தவை. அவை நம் கண்முன் பார்க்கக்கூடியவையாக உள்ளன. ஒரு ஆக்ஷன்ங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஆக்ஷன் நம்ம நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் மூலம் முன்னாடி யாரும் டிபேட் பண்ண முடியாது. டிஸ்கஸ் பண்ண முடியாது, டிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் தான் குடுக்கணும், சொல்லுக்கல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இங்கிலாந்துல கிறிஸ்டோபர் ரென் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அ ஆர்க்கிடெக்ட் இருந்திருக்காரு. அவர் 1900ஸ்ல 1600ஸ்ல வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனைய பத்தி கட்டும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு நகர மன்றத்த பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த டிசைன பார்த்த மேயர் 2வது மாடியில இருக்கக்கூடிய என்னோட ஓய்வு அறை பாதுகாப்பின்மையா இருக்கு. 3வது மாடி எப்ப வேணா இடிஞ்சு அது மேல விழுந்துரும். அதனால அதுல ஒரு 2 பாதுகாப்பு தூண்கள வைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆர்க்கிடெக்ட்டுக்கு மிக சரியா தெரியும். அந்த பில்டிங்கோட மொத்த சைஸ் என்ன? எடை என்ன? எங்க தேவைங்கிறது. இருந்தாலும் அவர் பில்டிங் கட்டி முடிச்சுடுறாரு. கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மேயர் கேட்ட மாரி அங்க 2 தூணையும் வச்சு கட்டிர்றாரு. அந்த சம்பவம் அதோட முடிவடையுது. மறுபடியும் ஒரு 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் கழிச்சு அந்த அரண்மனைய பராமரிப்பு வேலைய செய்வதற்காக திருப்பி வொர்க் பண்ணும்போது பார்த்தா, அந்த 2 தூண்கள் பார்த்தீங்கன்னா,
ஆக்சுவலா வந்து தரையில ஒட்டி இருந்தது. ஆனா சீலிங்ல ஒட்டவே இல்ல. அதுக்கும் அந்த பில்டிங்கோட சீலிங்க்கு ஒரு 1 இன்ச் கேப்ல வந்து சும்மா தூண மட்டும் வச்சு விட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னு விசாரிச்சா, அந்த தூண வைக்கல அப்படின்னா, அது தேவையில்லாத ஒரு ஆர்குமென்ட்டா போயிருக்கும். ஆனா, தூண் இல்லாமலே அந்த கட்டடம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஆர்க்கிடெக்ட்டுக்கு தெரியும். அதே நேரத்தில தூண வைக்க முடியாதுன்னு அவர்ட்ட ஆர்க்யூ பண்ணி, அவரோட மனநிலையை கெடுக்கிறத விட, தூண வச்சிருக்காரு. ஆனா, தூண் இல்லாமயே பில்டிங் கட்டுது அப்படிங்கிறது பில்டிங் நிக்குதுங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. பின்னொரு காலத்தில யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம திறமைய அப்படின்னு நினைச்சு அத விட்டுட்டு கடந்து போறாரு. அந்த ஆர்குமென்ட்ட அவாய்ட் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த அனுபவத்த வந்து ஒரு பெரிய விஷயமா இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா சொல்றாங்க. ஆ அந்த ஆர்க்யூ பண்ணித்தான் ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னு இல்ல. நம்மளோட செயலின் மூலமாகவும் நம்ம வந்து அ கொண்டுட்டு போக முடியும். அந்த அ செயல செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா, அந்த மாரி செய்யும்போது, உங்கள் எதிரிகள் தங்கள் கருத்துக்கு ஆதரவு தேடும் மனநிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா, நீங்க அவங்ககிட்ட ஆர்க்யூ பண்ணல. அவங்க சொன்னத அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த கூட்டணி சேர்த்துற வேலை இருக்காது. அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா, நீங்க வந்து என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்வீங்க. ஆனா, அவர் சொன்னதையும் கேட்டுக்கொண்டு செய்வீங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அமாசிஸ்ங்கிற ஒரு ராஜா வந்து எஜிப்ட்ல வந்து புதுசா அரியணைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊரைச் சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில வந்து ராஜ பரம்பரை, நகரத்து வாழ்க்கையில் இருக்கிறவர்களுடைய பகட்டு தான் வந்து பெரிய விஷயமா எகிப்தில பேசப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து அ அந்த ராஜ பரம்பரையில ஏற்கனவே இருந்தவர்களுடைய அதிகாரிகளுடைய இது சப்போர்ட் வந்து இல்லாம இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து அவர் கெயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி வரும்போது அ ராஜாவோட அந்தப்புறத்தில ஒரு பெரிய தங்க தொட்டி இருந்திருக்கு. அந்த தங்க தொட்டியில தான் வந்து அவரும் அ அவர் சந்திக்க வரக்கூடிய விருந்தினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கை, கால் கழுவுவாங்களாம். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாரு, அந்த தங்க தொட்டியை எடுத்து ரீமாடல் பண்ணி ஒரு அரச ராஜ இது ஒரு சுவாமி சிலையா செஞ்சு, அந்த காலத்து தெய்வ சிலைய செய்து, அ நகரோட மத்தியில வைக்கிறாரு. உடனே மக்கள் வந்து எல்லாருமே கும்பிடுறதுக்கு ஆரம்பிச்சுடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அத வந்து பிரேயர்ஸ் நெறைய அங்க நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ராஜா அங்க வந்து மிகப்பெரிய பிரேயர கூப்பிட்டு சொல்றாரு. இந்த சிலை வந்து என்னுடைய அறையில இருந்த தங்க தொட்டிய தவிர வேற எதுவும் இல்ல. இதே போல தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் வந்து ராஜா ஆயிருக்கேன். எப்படி ஒரு கை, கால் கழுவுற தங்க தொட்டி வந்து ராஜ கடவுள் சிலையானதோ, அதே போல ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய நான் வந்து அரசனா இருக்கேன். அ அப்படிங்கிறத அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் மக்கள்ட்ட அவரோட ஆதரவு மிகப்பெரிய அளவுல அ வளர்ந்திருக்கு. இதன் மூலம் வந்து அந்த ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் செய்வதற்கு ஆர்கியுமென்ட் செய்ய வேண்டியதில்ல. அதுக்கு சரியான செயலை செய்து அவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்ம வந்து ஜிக்ஸா போர்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஜிக்ஸா போர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க விளையாடுவோம். ஒரு பக்கம் ஒண்ணு வெயிட்ட குடுத்ததுன்னா, அது மேல தூக்கிட்டு போயிரும். இன்னொரு பக்கம் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா, இந்த பக்கம் நம்மள மேல தூக்கிட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு சறுக்கு விளையாட்ட ஆ பத்தி சொல்றாரு. அப்படி சறுக்கு விளையாட்டுல நீங்க வந்து எதிரிகள மேல கொண்டு போய் விட்டுட்டு, நீங்க அவங்கள வந்து கீழ இருந்து மறுபடியும் எந்திரிச்சிட்டோம்னா, அவங்க வந்து கிராவிட்டி புவியீர்ப்பு சக்தியால கீழ வரும்போது, அவர்கள் வந்து உணர்வார்கள் அப்படிங்கிறாரு. அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தர் ரிலீஸ் பண்றதுனால இல்ல, நேச்சுரலாவே வந்து அவரு கீழ வரணும். அப்பதான் வந்து அவரோட அந்த மாற்றம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். நம்ம வந்து ஆர்க்யூ பண்ணாமயே ஒரு செயலின் மூலமா அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்படிங்கிறத முடிக்கிறாரு. இப்ப கடைசியா வந்து ஒரு லைன் என்ன அப்படின்னா, ரெக்வெஸ்ட் வேண்டியதில்ல. சார் ரெக்கார்டிங் இப்ப தான் ஸ்டார்ட் ஆனதா? போயிட்டு இருக்கு சார் ரெக்கார்டிங். ஓகே. க்ளோஸ் பண்ணிடலாம்.